டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எம்ஆர்பி நர்சஸ் குறித்த முக்கியமான அப்டேட், பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொகுப்பூதியத்தில், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்த எல்லா நர்சஸையும் பெர்மனன்ட் நர்சஸ் ஆக்கி சேலரி அதே அளவு கொடுக்கணும் அப்படின்னு நேற்று நம்மளோட உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அதிரடியாக ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதுவும் இதை 3 monthஸில் என்ன செய்யணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2018 இந்த மாதிரி நர்சஸோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு சம வேலை சம ஊதியம், அதே மாதிரி நான் ரெகுலர் நர்சஸ்க்கு என்ன சேலரி கொடுக்குறீங்களோ அதே சேலரி தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2018 இந்த உத்தரவை கொடுத்துருக்காங்க. பட் அதை என்ன செய்யலை அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதை தான் அவங்க இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. 2018 கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து இப்போ 3 monthக்குள்ளே கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் நம்மளோட எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு சங்கத்திலிருந்தும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. அவங்களுமே வந்து இனி எடுக்கக்கூடிய எம்ஆர்பி நர்சஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டில் தான் எடுக்கணும், சம வேலை சம ஊதியம், கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்தாலும் சரி அவுட் சோர்சிங்கில் வந்தாலும் சரி ஒரே வேலையை தான் 2 பேரும் செய்கிறாங்க. ஆனால் ஒருத்தங்களுக்கு மட்டும் ஹையான சேலரியும் இன்னொருத்தங்களுக்கு லீவ் பெனிஃபிட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப லோவான சேலரி வந்து கொடுக்கறது வந்து மனிதாபிமானத்துக்கு அகெயின்ஸ்டானது. நர்சஸ் வந்து கோவிட் டைமில் இமீடியட்டாக வந்து எல்லாருமே ஒர்க்கில் ஜாயின் பண்ணி பேஷண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேர் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளே ரெக்கக்னைசேஷன் எங்கேயுமே கிடைக்கல. பட் எடுக்கக்கூடிய எம்ஆர்பி எக்ஸாம் நமக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெர்மனண்ட் போஸ்ட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நடக்கக்கூடிய எம்ஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டாக தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிச்சுட்டு வேலிடான லைசன்ஸ் வச்சுருக்கிற எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல செய்தி தான். நம்மளோட நர்சஸோட கேரியரில் ஒரு டெவலப்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்த எம்ஆர்பி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுவோம். எம்ஆர்பி எக்ஸாம் வரும்போது இனி கண்டிப்பாக பெர்மனண்டாக தான் எடுப்பாங்க. இன்றைக்கு வந்து பணி நியமனங்கள் என்பது நிரந்தர தன்மையுடைய பணி நியமனங்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மருத்துவத்துறை என்பது பொதுமக்களுக்கு நிரந்தர தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நிரந்தர தன்மையற்ற ஒப்பந்த முறையிலே, தொகுப்பூதிய முறையிலே, அவுட் சோர்சிங் முகமை மூலமாக மேலும் 11 மாத காலத்துக்கு ஒப்பந்த முறையிலே செவிலியர்களை எடுத்துக்கொண்டு 11 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களை பணியை வந்து நீட்டிப்பு செய்வது என்பது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனை, இன்றைக்கு வந்து அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அரசு மருத்துவமனையில் அதிகப்படியான